இப்போ வந்து பாயசம் ஜீனி ஜீனி சேமியா ஜவ்வரிசி எல்லாம் போட்டாச்சு. ஜீனி சேமியா ஜவ்வரிசி எல்லாம் போட்டு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து போடலாம். முதல்ல திராட்சையை வறுத்துப்போம். போட்டால் பிடிக்காது, அதனால் கொஞ்சம் ஏலக்காவை பொடி பண்ணி போட்டுக்கலாம். ஏலக்காவும் ஜீனியும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஐயோ அதுக்குள்ள கிறிஸ்மஸ் வந்துடுச்சு. சரி போட்டுடலாம். முந்திரி பருப்பு போட்டாச்சு. ஏலக்காய் ஜீனி ரெண்டையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏலக்காவும் ஜீனியும் பொடி பண்ணோம்னா நமக்கு நல்லா நைஸாக அரைஞ்சிரும். அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு கலந்தாச்சுங்க. ஜீனி ஏலக்காய் பொடி முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கரண்டியை வைக்கிறதுக்கு ஒரு இடத்த கடமை. இதில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், அடுப்பு எரியக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சால் சூப்பரான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இப்படி தான் நான் பால் பாயாசம் வைப்பேன். நல்லாயிருக்கா? சாப்பிட்டா தான் தெரியும் சொல்கிறீங்களா? சரி, நல்லா தான் இருக்கும், சூப்பராக தான் இருக்கும். சரி, அடுத்து வடையை சுடலாம். அதை இறக்கி வச்சிடலாம். ஆமாம், இப்போ வடைக்கு எண்ணெய் காய வச்சுக்கலாம். அடுப்பு அமர்த்தாமலேயே இருந்திருக்கலாம், அடுப்பு அமர்த்தியாச்சு. இந்த அடுப்பு எப்போ பார்த்தாலும் மாவு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓரளவு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. பாயசம் வச்சாச்சு. இப்போ வடைக்கு எண்ணெய் காய்ச்சிட்டு வடை சுட வேண்டிதான். வடை மாவு மட்டும் கொஞ்சம் தனியாக பிடிச்சி வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கொஞ்சமாக வடை மாவு கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சுன்னா, தண்ணியாக போகாட்டினாலுமே கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துவாங்க. வடை நல்லா முறுமு. அப்பளமும் தயிரும் வாங்கிட்டு வாங்க. 1/2 லிட்டர் தயிர் பாக்கெட்டு 1, 1/2 லிட்டர் தயிர் பாக்கெட்டு 1, அப்பளம் இந்த தடவை கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு போட்டு நல்லா கலந்துட்டோம்னா சூப்பராக நமக்கு வடை நல்லாயிருக்கும். நம்மளோட டெக்னிக் தான் இது. வல்ல எண்ணெய் பிடிச்சிது அப்படி இப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்மளா கற்றுக்க வேண்டியதான். லாஸ்ட் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி போட்டு பாருங்கள். அது மேலே எலும்பி வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லை நம்ம மட்டும் ஸ்பெஷலாக எல்லாருமே அப்படி தான். எங்கள் அம்மாலாம் அப்படி தான் சமைப்பாங்க. ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் சமைக்கிறது. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வடையை அப்புறமா போட்டுக்கலாம், முடியல டைமில். எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சுங்க. வாங்க என்னென்ன சமைச்சிட்டேன்னு பார்க்கலாம். இது வாழைக்காய் வறுவல், கீரை பொரியல், வடை, பாயாசம், பால் பாயாசம், அப்புறம் பூசணிக்கீத்து, கத்தரிக்காய் எல்லாம் போட்ட சாம்பார், அப்புறம் சாதம், அப்புறம் அப்பளமும் தயிரும் வந்து எங்கள் வீட்டுக்கார் வாங்க போயிருக்காங்க. நான் காலையிலே சொன்னேன், மறந்துட்டாங்க. இப்போ வந்து அப்பளம் வச்சு தான் காக்காய்க்கு வைக்கணும். ஏன்னா அப்பளம் வச்சா தான் காக்காவே வரும், மற்ற சாப்பாடுக்கெலாம் வராது. அப்பளத்தை பார்த்துருச்சுன்னா எப்படியாவது வந்துடும். அதுக்காண்டி அப்பளத்தை வச்சு தான் காக்காவை எப்படியாவது ஏமாற்றி இன்றைக்கி கூப்பிட்டு சாப்பிட வைக்கணும். அவ்வளோதான். அப்பளமும் தயிரும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இலையில வந்து நீர் விழாவிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் வச்சாச்சா. ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அப்படியே சாப்பாடை நீர் விழாவிட்டு காக்காய்க்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் எதை தெரியுமா ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன்? பாயாசத்தை சூடாக ஒரு டம்ளர் ஊற்றி குடிப்பேன். அப்புறம் வடை சாப்பிடுவேன். சாப்பாடு சாப்பிட மாட்டேன், அப்புறமா தான் சாப்பாடு சாப்பிடுவேன். ஏன்னா சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்ம பாயசமும் வடையும் சாப்பிட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பாயசம் எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்டு முடித்தோன்னே சூடாக டம்ளரில் ஊற்றி பாயசத்தை குடிச்சிட்டு அப்புறம் வடை சாப்பிட்டுட்டு அப்புறமா லேட்டாக தான் சாப்பாடை சாப்பிடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி என்னென்ன வேலை பார்த்தேங்கிற வீடியோவும் எடுத்து போட்டுட்டேன். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.